வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திரும்பவும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டாள் நீங்க நான் திருப்பாவை 21வது பாசுரம் இல்லையா? இந்த 21வது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்ல போறா? ஏற்ற கலங்கள் எதிர்போகி மீதடிப்ப அப்படின்ற இந்த பாசுரம். இதனால ஆண்டாள் என்ன பண்ணா? வாங்க விரதம் இருக்கலாம், வாங்க விரதம் இருக்கலாம்னு கூப்பிட்டா. எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆயர்பாடிக்கே நம்மளை கூட்டிட்டு போயிட்டா. அங்க எல்லாரும் எழுப்புற மாதிரி நம்மளை நல்லா தட்டி தட்டி எழுப்பினா. அப்புறமா என்ன பண்ணா? நந்தகோபுருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா. அங்க போயிட்டு தாயாரை பிடிச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கத்து கொடுத்தா. தாயாரை கடந்த 3 பாசுரமா எழுப்பி எல்லாம் பண்ணா. அப்ப இந்த பாசுரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தாயார் என்ன பண்ணிடுறா தெரியுமா? தாயார் சொல்லிடுறா, நான் எழுந்துட்டேனே, நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நானே உங்கள ஒருத்தி தான், வாங்க வாங்க சேர்ந்து பெருமாள் எழுப்போம். தாயார் நம்ம பக்கம் வந்துட்டா. இது எவ்வளவு ஜாலி இல்ல? அப்ப தாயார் நம்ம பக்கம் வந்துட்டா. அப்ப தாயார் வந்த உடனே பெருமாளை எழுப்புறதா இந்த பாசுரம். அப்ப முதல்ல பாசுரத்தை பாத்துடலாமா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி துளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரம்பாவாய். இப்படி வருது இந்த பாசுரம். அப்ப செல்வ வளம் இல்லையா? அங்க ஆயர்பாடியை பத்தி எதை சொல்லனாலும் பசுமாட்டியோ எறும்பு மாட்டியோ அந்த பால் வளத்தையோ சொல்லாம அவங்களால சொல்ல முடியாது. வேற இதுவே இல்லைல்ல, ஐடென்டிபிகேஷனே இல்லைல்ல ஆயர்களுக்கு. அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதடிப்ப அப்படின்ட்டு இந்த பாத்திரத்துல அந்த பாலை எடுத்துக்கிட்டு அந்த கலங்கள்ல இருக்கிற அந்த பாலில தழும்பி தழும்பி அப்படி அவ்வளவு நுரையோட வந்து அந்த நுரை அப்படி எதிர்பொங்கி மீதடிப்ப போய் மடிக்க ஒரு அடி அடிச்சுட்டு வருமா. அந்த அளவுக்கு பால் வளம் இருக்கா. தேடி இப்படி எல்லாம் இல்லையா, அப்படி சொரியுது அந்த பால் அப்படி கொட்டுறது, அருவி மாதிரி கொட்டுறது இல்லையா? திருமலையில இருக்க அருவி மாதிரி கொட்டுறதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி கொட்டுற அந்த பால் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மாற்றாதே பால் சொரியும். நீ சின்ன பாத்திரம் வச்சியோ பெரிய பாத்திரம் மாட்டுக்கு தெரியுமா? தெரியாது. அதை பத்தில கவலையே படல. அது பாட்டுக்கு நீ எதை செஞ்சாலும் அது பாட்டுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பாலை. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அவன்கிட்ட இருக்கிறது அத்தனையும் கொடுத்துடணும்டா. அவன் தானே வள்ளல் இல்லையா? என்கிட்ட இருக்கோ இல்லையோ, எனக்குன்னு இருக்கோ இல்லையோ இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறவன் தான் வள்ளல். அப்படிப்பட்ட வள்ளலாம் அந்த இது இல்லையா? ஓங்கி உலகளந்தலையும் இதுதானே சொல்றாங்க இல்லையா? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்ட்டு அதேதான் சொல்றான். அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் இங்கே இருக்கு, இந்த பசுக்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பசுக்கள் இருக்கு, அப்படிப்பட்ட பால் வளம் இருக்குன்னா ஏற்பட்ட செல்வம் இருக்கு. ஆற்ற படைத்தான், அவ்வளோ செல்வத்தை வச்சிருக்கவனோ அப்படின்றவனுடைய யாரு? நந்தகோபர் தான். அப்படிப்பட்டவருடைய மகனே. அட என்னப்பா, எல்லா பாசுரத்திலும் எங்கேயோ ஒரு கனெக்ட் நந்தகோபருக்கு கொடுத்து அவரோட பையன் அவர் மாளிகை இப்படிதான் ஏன் சொல்றாங்க? ஏன்னா பெருமாள் நீ இதுல இருக்க, வைகுந்தத்துல இருக்க, நீ பரவாச தேவனா இருக்க, நீ எங்க இருந்த? திருப்பார்கடல்ல இருக்க. ஆனா அங்கெல்லாம் இருக்கும்போது உன் டியூட்டி வேறப்பா. நித்திய சூடிகள் இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணும், தேவர்கள் வருவாங்க, அதெல்லாம் வேற. ஆனா இங்க எதுக்கு வந்திருக்க? நந்தகோபருடைய மகனா, எங்களை காப்பாத்த. ஞாபகம் வச்சுக்கோ, வா காப்பாத்து. பெருமாள் பிறந்ததுக்கு பர்பஸ் சொல்லி தராங்களாம்ப்பா இவங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இவங்க பெருமாளை கூப்பிட்டு நீ எதுக்கு பிறந்திருக்க தெரியுமா? நம்மளதான் சொல்லுவாங்க நீ எதுக்கு பிறந்தன்னு தெரியுமா அப்படின்ட்டு. நம்மளுக்கு யாராவது மனுஷன் சொல்றதை விட்டுட்டு பெருமாளுக்கே சொல்றாங்க. ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அறிவுராய் அப்படின்றாங்களாம். அறிஞ்சுக்கோ நீ எதுக்கு வந்திருக்கன்றத. இன்னும் என்னன்னா, ஆற்றப்படைத்தான் சொன்ன உடனே எங்க அப்பா தான் அவ்வளவு சொத்து வச்சிருக்காரேன்னு நீ பாட்டுக்கு மயக்கத்துல இருந்துராத. அவரோட பிள்ளைன்றத ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அப்போ அவர் என்ன டியூட்டி பண்ணாரு? எங்களுக்கு தலைவனா இருந்து காப்பாத்தினாரு. அந்த மாதிரி எங்களை காப்பாத்தின டியூட்டியை ஞாபகம் வச்சுக்கோன்றாங்களா. இது எவ்வளவு அழகான விஷயம். ஆண்டாள் நம்மளுக்கு அப்படியே ஒன் லைன்ல நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா? இன்னைக்கும் நம்ம ஜெனரேஷன், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்கிற பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு சொத்து இருக்கு, எங்க அப்பாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு சோம்பி இருந்துடாத. உங்க அப்பா சொத்து உங்க அப்பாவோட சொத்து தான், உண்டு இல்ல. உன்னோட சொத்து எதுன்னா உங்க அப்பா எடுத்திருக்கிற நல்ல பேர் தான் உன் சொத்து. அந்த நல்ல பேரை எடுத்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய, சொசைட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உனக்கு இருக்கு இல்ல? இது தெரிஞ்சா எவ்வளவு பேர் உருப்பிடுவாங்க
இல்லையா? எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குப்பான்னு சோம்பலா இருந்துடக்கூடாது இல்ல. அத எங்க அழகா லைஃப இங்க கொடுத்துட்டு போறாங்க ஆண்டா இல்ல. லைஃப் பிரின்சிபல்ஸ் அத்தனையும் இதுல இருக்கு. அதனால பெருமாளை சொல்ற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க, இவனார் பொண்ணு இன்னார் பையன் அப்படின்னு சும்மா இருந்துடாத. இத கொண்டு போய் 4 பேருக்கு பெருமையாவும், பா இன்னாருடைய பொண்ணு சொன்னாப்பா, இன்னாருடைய பையன் இப்படி வாழறாப்பா அப்படின்னு நல்ல பேர் எடுத்துட்டு போ அப்படின்றதுக்கு பெருமாளையே நல்ல பேர் எடுன்னு கூப்பிடுற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. அறிவுராய் அப்படின்றாங்க. உடனே பெருமாள் எழுந்துட்டாராம். உடனே சொல்றாராம், நான் எல்லாம் எழுந்துட்டேன், சரி என்னை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லு பாப்போம் அப்படின்ட்டாராம். பெருமாளுக்கு இதை கேட்க ரொம்ப பிடிக்குமே, பல்லாண்டு கேட்க என்ன பெருமையா பாசுரங்கள் யாராவது சொல்றதெல்லாம் கேட்க பிடிக்கும் இல்லையா ஆழ்வார்கள். அதனால பெருமாள் ஆயர் குலத்துல இருக்கவங்க கிட்ட என்னை பத்தி நல்ல வார்த்தை நல்லா சொல்லு அப்படின்னாராம். அப்பதான் இவங்க சொல்றாங்களாம், ஊற்றமுடையாய் அவனோட பெரிய குணமே கல்யாண குணமே என்ன, பக்தர்களை காப்பாத்துறது. எங்களை காப்பாத்தணும்னா உனக்கு ஒரு உற்சாகம் இருக்கு பாரு, அதுல ஒன்ன மிஞ்ச யாருப்பா இருக்கா? அதுல இருக்கிற அந்த ஊற்றம், அதுல இருக்கிற உற்சாகம் யாருக்குமே கிடையாது. நீ அப்படி எங்களை ரட்சிக்கிறவன், ஓடி வந்துருவான். அமமரமா எப்ப வேணாலும் வருவான். கருடாழ்வார் ரெடியா இருப்பார். சில சமயம் கருடாழ்வார் கக்கத்துல எடுத்துட்டு ஓடி வருவான். ஆதிமூலத்தை காப்பாத்த வந்தானே, அந்த யானையை காப்பாத்த வரும்போது இல்ல ஆதிமூலமேன்னு கூப்பிட்ட உடனே அப்படி வந்தானே, அதுவரை அவனுக்கு அதுதான் முக்கியம், பக்தர்களை காப்பாத்துறது தான். ஏன்னா அப்படி ஐஸ் வச்சாதான் அப்படி எல்லாம் ஓடி வருவேன், நீ என்ன காப்பாத்துவா என்ன காப்பாத்துவா, எங்க விரதத்துக்கு பலன் கொடுக்கவான்ட்டு இப்படியா ஐஸ். சோ அதனால இப்படி சொல்றாங்களா, ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நீ எப்படிப்பட்ட பெரியவன், இந்த உலகம் பெருசு, இந்த உலகம் எப்படி இயங்கணும் இது பண்ணி எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ண வேதம் அதை விட பெருசு. அப்ப அந்த வேதத்தையே படைச்ச நீ எப்பேற்பட்ட பெரியவன் இல்லையா? இந்த வேர்ல்டு பெருசுனா இது ஒரு எனர்ஜினா, இதுக்கு எனர்ஜி கொடுத்திருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட எனர்ஜி சோர்ஸ், அவன் எப்பேற்பட்ட அந்த பவர் இருக்கணும் இல்லையா? பெரியாய் அவன் அவ்வளவு பிரம்மாண்டம். அவனுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா வார்த்தைகள்ல? தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்றாங்களா. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும் இல்லையா? அதுதான் ஜீவாத்மா. அப்ப அதுல வேணா குறை இருக்கும், சட்டுன்னு மங்கி போகும். இப்ப நான் மனுஷியா பிறந்திருக்கேன், அடுத்த ஜென்மால என்னவா வேணாலும் நான் பிறக்கலாம், தெரியாது இல்லையா? அந்த ஜீவாத்மாக்கு உணர்வு இருக்கலாம், உணர்வற்ற ஒரு அச்சித்தா பிறக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா. ஆனா உன்னோடது எப்படி அப்படியே நின்று எரியிற அந்த வழக்குல தீபம் அப்படி சுடர் எரியும் இல்லைங்களா? அந்த அப்படியே ஒரு திலகம் மாதிரி அது ஆசையா அது இது பண்ணாது, மங்காது, எதுவும் பொலிவு பற்றிக்கிட்டே போகும் இல்லையா? அப்படி இப்ப நம்மளுடைய நாம அந்த பெருமாளை சேர சேர நல்லதனம் பண்ணி சேர அவனுக்கு இன்னும் பெருமை ஓங்கி இருக்கும். அப்படிதான் இருக்குமே தவிர்த்து அவன் புகழ் மங்காது. அதனால நம்ம சொல்லினா நம்மளுக்கு நல்லதே தவிர்த்து அவன் புகழ் நாம சொல்லி வச்சிடலாம், அப்பேற்பட்ட புகழ் இருக்கிறவன். அதனால தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. நாங்க யாரு தெரியுமா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி, மாற்றார் உனக்கு வழி துளைந்து உன் வாசர் கண். மாற்றார் மாற்றார் யாரு? இந்த அரக்கர்கள், இந்த மாதிரி தீமை செய்யறவங்க அத்தனை பேரும் அவங்க வலிமையெல்லாம் இழந்துட்டு உன் வாசர் கண், உன் வாசல்ல ஆற்றாது உன் அடிப்பணியுமா போலே. ஆற்றாது அப்படின்னா இதுல யாரோடைய கதை சொல்றாங்க அப்படின்னு தெரியுதா? இந்த காக்காசுரன் இருக்கான் இல்லையா, ஜெயந்தன், இந்த தேவேந்திரனோட பையன் என்ன பண்ணான், சீதைய காக்காவா மாதிரி கொத்த ஆரம்பிச்சான் இல்லையா? கொத்தும் போது அந்த ரத்தம் அப்படியே சொட்டுது. தாயார் அதையும் பொறுத்துன்னு பெருமாள் தம் மடியில தூங்குறாரு, எழுப்பக்கூடாதுன்னு அமைதியா இருக்கா. அது லேசா அந்த ரத்த துளி பட்டு ராமர் முழிச்ச உடனே ஒன்ன துன்புறுத்தினவன் யாரு, சீதை அப்படின்ற ஒரு கோவம் வந்துடுறது. உடனே அப்படி திரும்பி பாக்குறார், அந்த அழகுல ரத்த கரையோட அந்த ஜெயந்தன் காக்க ரூபத்துல இருக்கான். அவருக்கு எந்த இதுவும் இல்ல, ஏகாந்தத்துல இருக்காங்க, ஆயுதமும் எதுவும் எடுத்துட்டு வரல. அவரு பார்த்தாரு, ஒரு புல்ல எடுத்தாரு, அப்படியே பிரம்மாஸ்திரத்தை போட்டு அந்த அஸ்திரத்தை அப்படி போட்டார். அப்ப அந்த அஸ்திரத்தை போட்ட உடனே என்ன இருக்கு, அவன் அந்த அஸ்திரத்துக்கு பயந்து எல்லா உலகத்துக்கும் ஓடுறான். அவனோட அப்பா தேவேந்திரன், அம்மா இந்திராணி எல்லாரும் கை விட்டுறாங்க. நீ எந்த ராமபஜாரம் செஞ்சுட்டு சீதைக்கு செஞ்சியா, எங்க பிராட்டிக்கு செஞ்சியா, நீ போயிடுன்றாங்க. பறவைகள் குலமே அவனை ஒதுக்கி வச்சிருது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆற்றாது இனி வழியே இல்லப்பா பெருமாளே உன் காலில் விடுறேன், திருப்பி தாயார் காலில் பிடிச்சிட்டாங்க. அம்மா நான் பண்ண தப்பு, தீய புத்தியில பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே அப்பவும் மன்னிச்சிடுறாருல. அப்ப நான் எங்க சுத்தினாலும் சரி, நான் எனக்கு எத்தனை பெருமை சொல்லிட்டாலும் சரி, எத்தனை ஒன்னையே நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை ஜென்மால சுத்தினாலும் சரி, உன்கிட்ட தாண்டா வந்தாகணும்.
இல்லையா? வேணா வாய்க்கு இந்த ஜென்மால இப்படி வேணா சொல்லிக்கலாம், கடவுள் இல்ல கடவுள் அப்படி எது வேணா சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு ஜென்மால உங்ககிட்ட தான் நான் வந்தாகணும். அப்போ இந்த ஜென்மால நாங்க அப்படி நிக்கிறோம். ஆற்றாது உன் அடிபணியுமா போலே. அந்த இது இப்படின்னா ஒன்னொன்னு உன்னுடைய அந்த காருண்யம், அந்த கருணை, அந்த என்ன சொல்றது, எங்களை ரட்சிக்கிற உன்னுடைய கல்யாண குணங்கள், உன்னுடைய சௌசல்யம், அதாவது உன்னோட அழகு, உன்னுடைய எளிமை, உன்னுடைய எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் எங்க மேல அன்பா சொரியுறது இல்ல அம்பு மாதிரி, அதுல அப்படியே படுகடியா படுத்துட்டோம். இப்படி எடுத்துக்கலாம். சோ அப்படி உன்னுடைய அடி பணிஞ்சு நாங்க உன்னோட காலதானே பிடிச்சுப்போம் இல்லையா? காலதானே பிடிச்சுக்கணும், பொற்றாமரை போற்றின்ட்டு. அதனால அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் அப்படின்ட்டு. நாங்க எப்படி பெரியாழ்வார் உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு உன்னை போற்றினாரோ அப்படி எங்க வாயார மனசார உன்னை போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிட்டே வந்துட்டோம் உங்ககிட்ட. அதை சொல்லி எங்களுடைய பிறந்ததுக்காக வேண்டி நிக்கிறோம் நாங்க. நீ இதை எப்படி வேணா கூட எடுத்துக்கோட பெருமாளே, நான் பெரியாழ்வார் மாதிரி உன்னை போட்டின்னு வந்தேன்னு எடுத்துக்கோ. இல்லைன்னா அன்பு, உன்னுடைய கருணை இதெல்லாம் அன்பு மாதிரி பொழிஞ்சு அப்படியே அந்த அடியில அப்படியே கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ. இல்ல உன்னுடைய எதிரியெல்லாம் தான் வலிமையெல்லாம் எழுந்து போய் சரணாகதின்னு வந்த மாதிரி வந்தேன்னு வச்சுக்கோ. எப்படி வேணா வச்சுக்கோ, நான் வந்துட்டேன்டா, என்னை காப்பாத்து. இதுதானே சரணாகதி. நான் யாரு, நான் என்ன, எதுவுமே தெரியாது, சும்மா பேருங்க கவிதா. அதனால இந்த 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 ஜன்மா முடிஞ்சு என்ன ஆகும் எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாட்டா ஒண்ணு தெரியும், ஒண்ணு பிடிச்சிக்க தெரியும். இதுதான் நான் சொல்ல போற சரணாகதின்றத அந்த ஆயர்குல பெண்கள் அப்படி சொல்ற மாதிரி நம்மள சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் தெரியாது, பிடிச்சிட்ட உன் காலம், அவ்வளவுதான். இதுதான் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரொம்ப ஆவாய். உன்னை புகழ்ந்துட்டே வந்துட்டோம் நாங்க, நீ எங்களுக்கு காப்பாத்திடு அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணணும், அவன் யாருன்னு அவனுக்கே சொல்லி, அவன் எப்பேற்பட்டவன் சொல்லி, நாம எவ்வளோ ஒண்ணுமே இல்லாதவங்கன்றத நம்மள உணர வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லி, கடைசியா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சரணாகதியை பண்ணிக்கணும்னு சொல்லி அழகா இந்த பாசுரம் முடியறது. அப்பேற்பட்ட இந்த பாசுரத்தை இன்னைக்கு மட்டும் இல்லாம 30 நாளும், இந்த 30 நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க நம்ம சேவிக்கணும் இந்த திருப்பாவைய அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் அன்பா கூப்பிடுறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கடல் சூழ்ந்து மண்ணுலகம் வாழ மணவாளமா முனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.